வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அக்னிபத் திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு 23 ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான ஒரு தகவல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய வயசு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்தியன் ஆர்மி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அக்னிபாத் திட்டத்தின் கீழ் அக்னிவீரர் தேர்வுக்கான அதிகபட்ச வயது வரம்பு 21லிருந்து 23 அதிகரிக்க அரசுக்கு இராணுவம் பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ நடைமுறையில் கிடையவே, இந்த 23 ஏஜ் நடைமுறையில் கிடையாது. இப்போ இருக்கிற ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே நம்ம இந்த அக்னிபாத் ஆர்மி திட்டத்துக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். இது 21 வயசுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அதனால் எல்லோருமே ஒரு 3 தடவை இல்லை ஒரு 2 தடவை தான் இந்தியன் ஆர்மி அக்னிபாத் வீரத்தில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான வழிமுறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வர இளைஞர்களுக்கு 23 வயசு ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய இராணுவம் பரிந்துரைக்க பண்ணியிருக்கு. இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு இன்னும் வரலை. 23 வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு கன்ஃபார்மாக இந்தியன் ஆர்மியிலேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வர்றதுக்கு 23 வயசுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளால் சொல்ல முடியும். இது ஒரு ஃபேக்கான நியூஸு அப்படின்னு சொல்லிட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 23 வயசு நமக்கு ஆக்கலாம். இந்த ஆர்மியை பற்றின வேறு எது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.